ஒரு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ். இது உங்க பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ரெட் ஐஃபர் இந்த சிவப்பு கடாரிய வந்து இஸ்ரேல்ல பலி கொடுக்கிற சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ரிஹர்சல் பார்த்திருக்காங்க. இப்போ போன ஜூலை 8ஆம் தேதியில அந்த ரிஹர்சல் வந்து நடந்திருக்கு. இது பாதி பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பைபிள்ல சொன்ன மாதிரியே கடைசி கால ப்ராஃபசிஸ் எல்லாம் நிறைவேறிட்டு வருது. நான் இப்பதான் 2 டேஸ்க்கு முன்னாடி ஜீசஸ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரில பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ அடுத்து உடனடியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ரிஹர்சல் இப்போ நடந்துருச்சா ஜூலை 8ஆம் தேதி, இந்த சிவப்பு கிடாரிய உண்மையா பலி கொடுக்கிற சம்பவம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரிஜினலா ஆக்சுவலா நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி அன்அபிஷியலா நியூஸஸ்லாம் வருது. இது எந்த அளவுக்கு அக்யூரேட்னு எனக்கு தெரியல. ஆனா ரிஹர்சல் போன வாரமே முடிஞ்சிருச்சு. அதாவது 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. ஜூலை 8ஆம் தேதி முடிஞ்சிச்சு. ஸோ ரிஹர்சல் முடிஞ்ச கையோட ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரிஜினலா இஸ்ரேல்ல பலி கொடுக்கிற சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஏதாகும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நினைச்சதை விட ரொம்ப வேகமா ஆண்டவர் ஏசப்பா இந்த பூமிக்கு மறுபடியும் வர போறாரு. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் நிறைய அப்டேட்ஸ், நிறைய விஷயங்களை, நிறைய வேர்ட் ஆஃப் கார்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பை.